திரு ஹென்றி சார், வணக்கம் சார். இதை கொடுக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஏக்கராக இருந்தது. கிண்டியிலிருந்து சிறுசேரி வரையில் ஒரு 15,000 ஏக்கர் அளவில் பறந்து விரிந்திருந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஆக்கிரமிப்பு காரணமாக இன்றைக்கி 1725 ஏக்கராக குறைஞ்சிருச்சு. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த கிரடாய் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் அமைப்புகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு இந்த அரசு இரையாகிவிடக்கூடாது, கவனத்தோடு இருக்கணும். சதித்திட்டத்திற்கு இரையாகிவிடக்கூடாது, இதுதான் சரியான வார்த்தை. இதில் என்ன சார் இருக்கு? அவ்வளோ பெரிய சதி இதில் இது யார் சொல்கிறாங்கன்னு அன்புமணி ராமதாஸ். ரைட், மகிழ்ச்சி. ஆக்சுவலி சதி திட்டத்தை யார் தீட்டினதுன்னு எனக்கு தெரியல. இந்த ராம்சார் ஒப்பந்தம் 1971 February 1 ஈரானில் போடுறாங்க. ஆனால் சிஎம்டிஏனுடைய ஃபஸ்ட்டு மாஸ்டர் பிளான் 1976. நம்ம நடைமுறைக்கு வந்தது 1976. 4/12/1976. 71 ஒப்பந்தம் போடப்படுது. ஆனால் இந்தியாவில் சைன் பண்ணலை. 76 மாஸ்டர் பிளான் வந்துடுச்சு. நம்ம சிஎம்டிஏ சென்னை அப்போ மெட்ராஸ் மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எம்எம்டிஏவாக இருந்தது. 1976 நமக்கு சிஎம்டிஏ இங்கே ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. லேட்டர் ஆன் 1 February 1981 தான் ராம்சார் ஒப்பந்தத்தில் நம்ம இந்தியா சைன் பண்ணுறாங்க. February 1 1982 தான் எஃபெக்ட் ஆகுது. ஸோ சிஎம்டிஏ 6 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ராம்சார் ஒப்பந்தம் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வருது. ஆனால் அந்த சிஎம்டிஏ ஃபஸ்ட்டு மாஸ்டர் பிளான் 96 வரைக்கும் ஆக்சுவலி அவ்வப்போது தேவைக்கேற்ப அந்த நிலங்களை வகைப்படுத்துகிறாங்க. ஓகே, நிலங்களை வகைப்படுத்துகிறாங்க. வகைப்படுத்தும் பொழுது 6000 ஹெக்டேர் நிலத்தை அவங்க கட்டாயம் அதை அடையாளப்படுத்தி அதை அப்போவே நீங்கள் இது ஈர நிலங்கள் இது பாதுகாக்கப்பட வேண்டிய நிலங்கள் அப்படின்னு மாஸ்டர் பிளானில் முழுமை திட்டத்தில் அதை அடையாளப்படுத்தி, ஏன்னா இது பெருவெள்ளம், பெருமழை, பெருங்காற்று, ஆழிப்பேரையெல்லாம் தாங்கக்கூடிய இந்தியாவிலேயே நகரத்தை ஒட்டி நகரத்துக்கு அரணாக தூணாக விளங்கக்கூடிய ஒரே நிலம் நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான். 20 நிலங்கள் இருந்தாலும் பல பறவைகள் சரணாலயம் இருந்தாலும் இதுதான் மிக முக்கியமான பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஈரநிலம். ஸோ இந்த நிலம் நீங்கள் ஒரு மழையை மட்டும் தடுக்கிறதில்ல, புழலை மட்டும் தடுக்கிறதில்ல, ஆழிப்பேரையை மட்டும் தடுக்கிறதில்ல, நிலத்தினுடைய நீர்மட்டத்தையும் உயர்த்துகிறது, நகரத்தையும் பாதுகாக்கிறது. இதை அடையாளப்படுத்தி அப்போவே நீங்கள் கட் பண்ணி இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் 2012 வரைக்கும் இந்த நிலங்களை எல்லாம் பதிவுத்துறை பதிவு செய்திருக்கிறது. 12 வரை 2001 2012 வரைக்கும் பதிவுத்துறை இது ஃபாரஸ்ட்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இனிஷியலாக ஒரு 75 ஏக்கர் தான் சென்னையினுடைய குப்பைகளை கொண்டு போய் கொட்டுறதுக்கு திட்டமிட்டாங்க. பிறகு அது 375 ஏக்கர் ஆகிடுச்சு. 200 ஏக்கர் இப்போ குப்பையை கட்டுப்படுத்து, இப்போ குப்பையை பயன்பாட்டில் இருக்குது. இன்னொரு 175 ஏக்கர் பழைய குப்பை கிடங்காக இருக்குது. 375 ஏக்கர் குப்பையை ஏதாவது அறிவுமிக்க அறிஞர் பெருமக்கள் இப்படி பண்ணுவாங்களான்னு பாருங்கள். நிலங்கள் இதை மழை நீரை உறிஞ்சி பாதுகாக்க வேண்டிய நிலத்தில் குப்பையை கொட்டி வச்சுருக்கிறாங்க. இதான் நம்ம அப்போது இந்த சதி திட்டத்தை யார் தீட்டினாங்கன்னு எனக்கு தெரியும். சரி, இப்போ இந்த 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அறிவிப்பால் இப்போ கிரடாய் கொடுத்த பேட்டியின் மூலமாக இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. வாங்க முடியாது, விற்க முடியாது, கட்ட முடியாதுன்ட்டு. அப்படி வாங்க முடியாது, விற்க முடியாத சூழல் இருக்குதா? இப்போ அவங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஃபேரா சார்பில் நான் அரசுக்கு என்ன கோரிக்கை வைத்திருக்கிறேன்னா, தயவு செய்து முதல்ல இந்த ராம்சார் இடத்தை நீங்கள் 2022 தான் நீங்கள் இதை அடையாளப்படுத்தி நடைமுறைப்படுத்துகிறீங்க. 25 இறுதியில் தான் நீங்கள் இதை உறுதிப்படுத்தி நீங்கள் அடையாளப்படுத்தி மாஸ்டர் பிளானில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பட்டா கொடுத்தது யார்? சதித்திட்டம் தீட்டக்கூடிய இந்த அரசு. பதிவு பண்ணது யார்? சதித்திட்டம் தீட்டி இருக்கிற இந்த அரசு. அனுமதி கொடுத்தது யார்? இந்த அரசு. அப்புறம் என்ஓசி கொடுத்தது யார்? இந்த அரசு. அப்புறம் லோக்கல் பாடியில் அனுமதி கொடுத்தது யார்? இந்த அரசு. கட்டிடங்களை கட்டுவதற்கு அனுமதி தந்தது யார்? சதித்திட்டம் திட்டக்கூடிய இந்த அரசு. மின் இணைப்பு கொடுத்தது யார்? இந்த அரசு. குடிநீர் வரி, கழிவுநீர் வரி, எல்லா வரிகளையும் அனைத்தையும் அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி தந்து அங்கே மக்களையும் குடியமர வைத்துவிட்டு இப்போ நீ அதை எதையுமே வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது, அபிவிருத்தி செய்யக்கூடாதுன்னு சொன்னால்
தாராளமாக இல்ல சார், விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு கேட்குறேன். கட்டக்கூடாதுன்னு கட்ட அனுமதி இல்லை. வேல்யூ ஜீரோ பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் சார்? மதிப்பை ஜீரோ பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சா சார்? வேல்யூ ஜீரோ பண்ணிடுறீங்க ஒன்று. இரண்டாவது, நீங்கள் அதை அடையாளப்படுத்தி ஒரு இந்த கிராமங்கள்லாம் ஜலடியன்பேட்டை இருக்குது, பெரும்பாக்கம் இருக்குது, பெருங்குடி இருக்குது, ஈஞ்சம்பாக்கம் இருக்குது, சோழிங்கநல்லூர் இருக்குது, இன்னும் பார்டரில் வந்து செம்மஞ்சேரி இருக்குது, இந்த பக்கம் பள்ளிக்கரணை இருக்குது, இந்த பக்கம் ஒக்கியம் துறைப்பாக்கம் இருக்கிறது. இதை நீங்கள் சுற்றி அடையாளப்படுத்தி ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு நீங்கள் இதை தடை செஞ்சிட்டிங்கன்னா அதற்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? சதி திட்டம் தான் இது. சிஎம்டிஏ தீட்டி இருக்கிறது, சிஎம்டிஏ தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது முழுக்க தமிழக அரசு பொதுமக்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டப்பட்டதாகத்தான் என் பார்வையில் நான் ஏற்கனவே அரசுக்கு மிக தெளிவாக, ஏன்னா சிறுக சேர்த்து வைத்து அங்கே நீங்கள் வந்து இப்போ தான் கோடிகளில் மதிப்பு உயர்ந்துடுச்சு. ஒரு 80 ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கெல்லாம் அங்கு நிலங்கள் விற்கப்பட்டது. ஏன் இன்னும் 2026க்கு முன்னாடி ஒரு 20 ஆண்டுக்கு பின்னோக்கி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.25 லட்சம் தான் கிரவுண்டு விற்பனை செய்யப்பட்டது. இப்படி சிறுக சேர்த்து வைத்து கூலி தொழிலாளிகள், பாமரர்கள், ஏழைகள், பாட்டாளி வர்க்கத்தினர், அண்ணன் அன்புமணியை சார்ந்த கட்சிக்கு உட்பட்டவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்த பகுதிகளிலே இடங்களையும் மனைகளையும் வீடுகளையும் வாங்கி பூர்வீக குடிகளாக கூட அங்கே வசித்து வருகிறார்கள். இப்போ சமீப காலமாக ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் வந்ததுக்கு பிறகுதான் பெருமளவில் அங்கே ஐடி சாஃப்ட்வேர் எல்லாமே அந்த ஏரியாவில் ஐடி காரிடாராக வந்ததுக்கு பிறகு தான் அங்கே அடுக்குமாடி குடியிருப்புகள் பன்மடங்கு உயர்த்தப்பட்டு வளர்ச்சி அடையப்பட்டு அங்கே வீடுகளை வாங்குகிறார்கள். அதன் மூலமாக இடத்தினுடைய மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே ஏற்கனவே வசித்திருக்கிற பூர்வீக குடிகளினுடைய அந்த உரிமை, அந்த மண்ணின் மைந்தர்களுடைய வாழ்வாதாரம் பெருமளவில் இவங்க இந்த ராம்சார் இடம் என்ன அடையாளப்படுத்துறதுனால பாதிக்கப்படுகிறது. ஸோ அவங்களுடைய உரிமையை நீங்கள் வந்து சதி திட்டம் தீட்ட வேண்டாம். அவர்களுக்கு அதே மதிப்புக்கு நிகராக நீங்கள் அந்த இடத்தை ஏற்கனவே நீங்கள் கபலீகரம் செய்வதற்கு, சூறையாடுவதற்கு நீங்கள் அனுமதிச்சிட்டீங்க. உங்களுடைய சதித்திட்டத்தால் பொதுமக்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்றே எடுத்துக்கொள்வோம். காசு பணம் கொடுத்து வாங்கவில்லை, ஆக்கிரமித்து விட்டார்கள் என்றே எடுத்துக்கொள்வோம். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அத்தனை அடிப்படை கட்டமைப்புகளையும் சட்டப்பூர்வமான ஆவணங்களையும் பதிவையும் பட்டாவையும் உறுதி செய்தது இந்த அரசு. ஸோ இந்த அரசு எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஒரு கனவை அவர்களுக்குள்ள பில்ட் பண்ணிட்டு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கிட்டு தலைமுறைகளாக வாழக்கூடியவர்களை நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இதே மதிப்புக்கு நிகராக இதே சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில், தடை செய்யாத பகுதிகளில் அவர்களுக்கு நீங்கள் நிலத்தையும் அவர்களுக்கான வீட்டையும் வாழ்வாதாரத்தையும் அடிப்படை உரிமையும் நீங்கள் பாதுகாத்து கொடுங்க. அவங்களே அந்த இடத்த காலி பண்ணிட்டு லேண்ட் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போக போறாங்க. இதில் ஒரு பிரச்சனை இல்லையா சார்? இது வந்து ஒரு சின்ன அவர் வந்து அந்த பவுண்டரிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால பேசுகிறாரு. ஒரு 500 மீட்ரு, ஒரு 600 மீட்ரு தள்ளி இருப்பவர்களுக்கும் இதே தான் நிலைமையா? 1 கிலோமீட்டர் சொல்லிட்டாங்களே சார். ஓகே, நம்ம அதுதான் சார் சொல்கிறோம். ஆக்சுவலி அங்கே இல்லை, பதிவுத்துறை ஏதாவது மதிப்பை பூஜ்ஜியமாக்கி இருக்கிறதா? அதற்கான முயற்சிகளும் பரிந்துரைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அது ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் 550 ஹெக்டேர் மட்டும்தான் அடையாளப்படுத்திட்டீங்க. இன்னும் நீங்கள் 698 ஹெக்டேர் வந்து நீங்கள் அதை வந்து இப்போ புவியியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அதை நில வகைப்பாடு செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ நில வகைப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது ஏன் இவ்வளவு அவசரம்னு தான் கேட்குறேன். நான் அதை ரொம்ப எளிமையாக சொன்னேன். 76லேருந்து 96 வரைக்கும் ஃபஸ்ட்டு மாஸ்டர் பிளான் நடந்தது. அப்போ தடை செஞ்சு இந்த 6000 ஹெக்டேரை மேக்ஸிமம் காப்பாற்றிருக்கலாம். 2008 ரெண்டாவது மாஸ்டர் பிளான் அகைன் 2வது மாஸ்டர் பிளான் ரிலீஸ் பண்ணிங்க. அட்லீஸ்ட் அப்போ தடை செய்திருந்தீங்கன்னாவது அதில் ஒரு 50% ஒரு 3000 ஹெக்டேரையாவது காப்பாற்றியிருக்கலாம். இப்போது 25 நடைமுறைக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் அந்த பகுதியை அட்லீஸ்ட்டு இந்த 550 ஹெக்டேரை அடையாளப்படுத்தி சுற்றுச்சுவர் அமைத்து பாதுகாத்துருங்க. அந்த சுற்றுச்சுவருக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பொதுமக்கள் சிறுக சேர்த்து வைத்த வீடுகளுக்கு நீங்களே எல்லாமே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் பட்டா கொடுத்துருக்கீங்க, இபி கொடுத்துருக்கீங்க, அனைத்தும் கொடுத்துருக்கீங்க. அவங்கள நிம்மதியாக வாங்குவதற்கும் விற்பதற்கும் கடன் பெறுவதற்கும் அவசர தேவைக்கு விற்பதற்கும் நீங்களே சப்போர்ட் பண்ணுங்கள். என்ஓசி கொடுங்க, அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருங்க. எதுக்கு இந்த சின்ன யூடியூப்லாம் கம்ப்ளைண்டில் பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு ஏன் அவங்கள தள்ளுறீங்க? எதுக்கான இந்த நெருக்கடின்னு தான் நான் கேட்குறேன். ஒன்றும் தவறு இல்லையே, அரசுக்கு மக்களுக்காக தானே சார் அரசு. அரசுக்காக ஒன்றும் மக்கள் இல்லையே, அவங்க மன்னர்கள் கிடையாது, இந்த மன்னராட்சியாக நடந்துகிட்ருக்கு. அதனால் அரசு நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதை சரி செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா போதிய விழிப்புணர்வு இல்லாத பாமர மக்கள் என்ன பண்ணுவான்? ஐயோ நம்ம நிலம் பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் விரக்தியில் எந்த முடிவு வேணாலும் எடுக்க முடியும்ல, எந்த எல்லைக்கும் போவான்ல. ஓகே, அது அந்த நிலையிலே அரசு கொண்டு வரணும்னு தான். 1 கிலோமீட்டர் வரை இன்ஃப்ளூயன்சர் ஏரியா அப்படின்ட்டு 1 கிலோமீட்டர் வரை தடை விதித்தது பசுமை தீர்ப்பாயம். கரெக்டா சார்? பசுமை தீர்ப்பாயம்
இவ்வளோ தூரம் நீங்கள் இப்படி 1 கிலோமீட்டர் வரை தடை விதித்தா அது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு இந்த அரசு எந்த மறுப்பும் தெரிவிக்கலையா சார்? இல்ல அரசு என்ன சார் பண்ணுவோம்? மறு வரையறையும் இல்ல உடனே அதை பேஸ் பண்ணி இவங்க ஆர்டர் போட்டாங்க. 1 கிலோமீட்டர் வரைக்கும் பெர்மிஷன் எல்லாம் ஸ்டாப் பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த அந்த உத்தரவை அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அரசுக்கு சொந்த புத்தி, சுய புத்தி, சுய அறிவு, மக்களை பத்தின கவலை இல்லையான்னு தான் நான் கேட்கிறேன். ஏன் மக்களை பத்தின கவலை இல்லை? நாட்டு மக்களை பத்தி உங்களுக்கு ஏன் கவலை இல்லை? நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஏன் உங்களுக்கு அது கவலை இல்லைன்னு கேட்குறேன். நீங்கள் உடனடியாக இம்மிடியேட்டாக சொல்லணும்ல. ஆல்ரெடி 550 ஹெக்டேர் நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், காம்பவுண்ட் பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க இயல்பாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அதை ஊர்ஜிதப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது, நம்பிக்கை தெரிவிப்பது அரசு தானே. ஏன் அதை மறக்கிறாங்கன்னு இதில் தமிழ்நாட்டில் 20 இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு சார். நாம் இங்கே சென்னை குறித்து மாத்திரம் பேசுகிறோம். இது சென்னை குறித்த பிரச்சனை மாத்திரம் அல்ல, இதர பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கும் இதே தானே சார்? கண்டிப்பா. இப்ப வேற எந்தெந்த மாவட்டம் சார்? வேற எந்தெந்த மாவட்டம் சார்? அதாவது பெருநகரங்கள்ல இருக்கிறது அதிகப்படியா. இது வந்து நீங்க சென்னையை ஒட்டி இருக்கிற பெருநகரங்கள்ல மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து அதிகமா இருக்கு. சரி. அருகில வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்கு, கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் இருக்குது, அதுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. கோடியக்கரை இருக்கு, அதுக்கு பிரச்சனை இல்லை. பிச்சாவரம் இருக்குது, அதுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஏற்கனவே பாதுகாக்கப்படுகிறது. வேண்டுமானால் இன்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு இதை இப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா பெருநகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இதை தான் நீங்கள் பெருமளவில் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்கன்னு கருதாமல் எதிர்காலங்களில் இந்த ஒரு இடத்தை தவிர்த்து 19 இடங்கள்லையும் விலங்குகள் சரணாலயம் இருக்குது, பறவைகள் சரணாலயம் இருக்குது, மன்னார் வளைகுடா பகுதி இருக்குது, பல ஆலியாத்து காடுகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே முன்னெச்சரிக்கையாக பாதுகாருங்கன்னு தான் சொல்கிறேன். பாதுகாத்து வச்சுக்கோங்க. வேறு யாரும் மக்கள் அங்கே உள்ளே வரமாட்டாங்களா? ஒருவேளை நீங்கள் இந்த பகுதியை மட்டும் பாதுகாக்கிறது இல்லை, இப்போ நீங்கள் இந்த 550 ஹெக்டேரை நீங்கள் அடையாளப்படுத்திருக்கிற ராம்சார் நிலத்தை மட்டும் பாதுகாக்கிறது இங்கே பிரச்சனை இல்லை. அங்கேருந்து அகைன் 1 கிலோமீட்டர் நீங்கள் பஃபரிங் ஜோன், இன்ஃப்ளூயன்சர் ஏரியாவை ஜோனாக கன்வெர்ட் பண்ணுறீங்களே, அதுதான் இங்கே பிரச்சனைகள்ன்றேன். அங்கே எடுக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, உரிமைகள், நில உரிமை பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறோம். அவங்க மற்றவர்கள் மாதிரி வாங்குவதற்கோ விற்பதற்கோ அடமான கடன் பெறுவதற்கோ அவசர தேவைக்கு விற்பனை செய்வதற்கோ நிலத்தினுடைய மதிப்பு உயர்வதற்கோ வாய்ப்பு இல்லாமல் போகுதுங்கிறேன். ஸோ அந்த பிரச்சனை நீங்கள் ஏன் இவர்களுக்கு மறைமுகமாக இவர்களுடைய தலையில், பொதுமக்களுடைய தலையில் திணிக்கிறீங்க? இவங்க மட்டும் என்ன பாவப்பட்ட ஜனங்களா? இவர்கள் பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தானே, ஏன் அதை மட்டும் திணிக்கிறீங்கன்ற? சரி, அட்லீஸ்ட் மீதி இருக்கிற 19 இடங்களையாவது இப்பொழுதே நீங்கள் கணக்கிட்டு நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் பஃபரிங் ஜோன் வைக்கணுன்றதை முடிவு பண்ணிடுங்க. ஆமாம், உங்களுக்கு அறிவார்ந்த பெருமக்கள் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக நீங்கள் பசுமை தீர்ப்பாயத்துக்கிட்ட நீங்களே கேளுங்க, நோட் போடுங்க, லெட்டர் வச்சுட்டு அவங்க எப்படி உங்களுக்கு வழிகாட்டுறாங்களோ, அறிவு பெருத்த மக்கள் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் நீங்கள் அதை இப்பயாவது அட்லீஸ்ட் முன்னெச்சரிக்கையாக மார்க் பண்ணி அதை தடுத்து நிறுத்துங்கன்ற. அவ்வளோதான். ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போகிறேன். நாங்கள் இதை எடுத்ததற்கு முக்கியமான காரணத்தை சொல்கிறோம். ரொம்ப வினோதமாக இருந்தது சில ரீல்ஸ் வீடியோக்களை பார்க்கையில். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குதே, இது ஏதோ ஆர்டிஃபிஷியலாக இந்த விஷயங்கள் பூதாகரப்படுத்தப்படுகிறதோ. ஏன்னா இது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இதுக்கு முன்னால் மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞராக இருந்த அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு இந்த மார்ஷ்லேண்டை பாதுகாப்பது சம்பந்தமாக ஒரு ஆய்வை நடத்தி ஒரு ரிப்போர்ட்டெல்லாம் கோர்ட்லலாம் சப்மிட் பண்ணாங்க. சரிங்களா? அந்த அந்த காம்பவுண்ட் போட்டதுலேருந்து நாங்கள் இந்த விவகாரத்தை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த திடீர்னுட்டு இந்த 1 லட்சம் பேருடைய வாழ்க்கை போச்சு அப்படி இப்படின்ட்டு பார்க்கும்போது இது என்னடா இது ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிறதுனால தான் இன்று நாங்கள் இதை எடுத்தோம். ஆனால் சார் சொல்லும் போதும், சார்லஸ்ன்ட்டு ஒருத்தர் பேசும்போதும் தெரிஞ்சது, இந்த பார்டர் லைன்லேருந்து நாங்கள் இருக்கிறோம், விற்க முடியலன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீவிரமான பிரச்சனையாக சார் சொல்கிறது போல் இன்னொரு 3-4 மாதத்தில் மாறிடுமா சார்? சார் நிச்சயமாக சார். ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். 1970 பிப்ரவரி 1 ராம்சார் போட்டாலும் உலக அளவில் 172 நாடுகளில் இந்த ராம்சார் லேண்ட் அடையாளப்படுத்தப்படுது. சரி, எவ்வளோ அடையாளப்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறீங்கன்னா, இது மொத்தமே இங்கே 20 தான் தமிழ்நாட்டில். 2529 ராம்சார் தலங்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட அதாவது 2.53 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 25,30,000 ஹெக்டேர், 65 லட்சம் ஏக்கர். ஓகே. ஆனால் இந்த சென்னை அருகில் இருக்கிற பள்ளிக்கரணை போன்று எங்கேயுமே பஃபரிங் ஜோன் 172 நாடுகளில் 65 லட்சம் ஏக்கருக்கு இல்லை. ஓகே, ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஓகே. 172 கண்ட்ரிஸ். இப்போ இந்தியாவில் மட்டும் 100 இடங்களில் 20 இடங்கள் இருக்கிற தமிழகத்தில்
அதுவும் சென்னையை வந்து பெரும் நகரத்தை ஒட்டி பாதுகாக்கக்கூடிய இந்த இடத்துல பஃபரிங் ஜோன் வைத்திருப்பது வேதனைக்குரியது. ஃபேரா உறுப்பினர்களே 60 பேர் பாதிக்கப்பட்டாங்கன்றதுக்காக நான் பேசலை. அங்கே லட்சக்கணக்கான பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ லட்சக்கணக்கான பட்டாக்கள்னால் ஒரு பட்டாவில் எத்தனை மக்கள் வசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு 4-5னா கூட ஒரு 4-5 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த நிலத்தை பாதுகாக்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, எங்களுக்கும் உடன்பாடு இருக்கிறது. எங்கள் அண்ணன் அன்புமணி அண்ணனாக இருக்கட்டும், மூத்தவர் மருத்துவர் ஐயாவாக இருக்கட்டும், நாட்டுக்கும் மக்களுக்கும் அந்த மண்ணுக்கும் மகத்தான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது நான் அதுக்கு தலை வணங்குறேன். ஆனால் இந்த பஃபர் ஜோனை அவர்கள் ஆதரிக்கிறார்களா என்பதை மாத்திரம் அவங்க சரியாக அதை தெளிவாக அவங்க வந்து அந்த கருத்தை பதிவு பண்ணணுன்றது தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா அந்த பகுதியில் பெரும்பான்மையான பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வெறும் ஒரு 20% ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்டை மட்டும் பார்க்கக்கூடாது. அது மேல்மட்டத்துக்காக குரல் கொடுக்குற அமைப்பாக இருந்தாலும் சரி, அடிமட்ட தொண்டனுக்காக கொடுக்குற ஃபெய்ரா போன்ற அமைப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த ஜீரோ பஃபர் ஜோன் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஃபேரா அமைப்பினுடைய வேண்டுகோள்.